Students, welcome to MX. 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 இயல் 1 எண்ணியல் பயிற்சி 1.6 பேஜ் நம்பர் 30 31 அதில் உள்ள சம்ஸ் 32லேயே கொஞ்சம் சம்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துடலாம். பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. -1 உடன் எதனை கூட்ட 10 கிடைக்கும்? -1 உடன் எதனை கூட்ட 10 கிடைக்கும்? -1 எழுதிட்டோம். கூட்ட வேண்டிய நம்பர் x ன்னு எடுத்துக்கிட்டோம். இங்க என்ன 10 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ x அப்படியே வச்சுக்கணும். 10 இங்கே அப்படியே எழுதணும். -1 இந்த பக்கம் வந்தால் +1 ஆகிடும். ஸோ x = 11. செக் பண்ணலாமா? இங்கே பாருங்க. 11 -1 + 11 = 10 வருதான்னு பாருங்க. 11ல் -1 போச்சுன்னா என்ன வரும்? 10 வந்துருதா? விடை வந்துருதா? ஏன்னா இது பெரிய என்னோட அடையாளம், இது சின்ன என்னோட அடையாளம். இப்போ 11ல் 1 கழிச்சிட்டோம்னா 10 +ல தான் வரும். அப்போ விடை கரெக்ட். நமக்கு x = 12 எடுத்து எழுதுங்க. ஓகேவா? -70 + 20 பாக்ஸ் இருக்கு. இங்கே -10ன்னு இருக்கு. இங்கே நடுப்பர் என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவல். என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவல். இப்போ -70ல் 20 போச்சுன்னா என்ன வரும்? ஏன்னா அடையாளம் மாறி இருக்கு, நம்ம கழிக்க போகிறோம். கழிச்சிட்டு பெரியனோட அடையாளத்தை போடுவோம். 70ல் 20 போச்சுன்னா 50. என்ன 50? -50. அப்போ இங்கேயும் என்ன வரணும்? விடை -50 தான் வரணும். ஸோ இந்த இடத்துல என்ன போட்டால் -50 வரும்? இங்கே ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. ஸோ இங்கே -40 போட்டோம் அப்படின்னா ரெண்டையும் கூட்டிடுவோமா? அடையாளம் ஒன்றா இருந்தால் கூட்டிட்டு அதே அடையாளத்தை போடுவோமா? அப்போ என்ன விடை வந்துடும்? -50 வந்து இங்கே விடை வந்துடும். நான் உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சர் சொன்னேன்னு இது எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே என்ன வந்துச்சு? -50. இங்கேயே என்ன வரணும்னு சொன்னால் -50 வரணும். ஸோ நான் டைரெக்டாக -40 -10 ரெண்டும் ஒரே அடையாளமாக இருக்கிறதுனால கூட்டிட்டு அதே அடையாளத்தை போடணும்னு சொன்னேன். இப்போ பாருங்க, நமக்கு தெரியாத நம்பர் x -10 = என்ன ஆன்சர் வரணும்? -50. ஸோ x = -50 இங்கே இருக்கும். -10 இங்கே வந்தால் +10 போயிடும். ஸோ x = ரெண்டு அடையாளம் மாறி இருக்கு. மாறி இருந்தால் கழிக்கணும். 50ல் 10 போச்சுன்னா 40. பெரியனோட சிம்பிள் என்னவா இருக்கு? மைனஸ். ஸோ x = -40 வந்துருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன். தேர்ட் क्वेश्चन பாருங்க. மைனஸ் கொடுத்துருக்காங்க. 86,945லிருந்து 94,860 கழிக்க இதிலிருந்து இதை கழிக்கணும். ஃபர்ஸ்ட் இது எழுதுறது எப்படி எழுதுவீங்க? இதிலிருந்து இதை கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 8 -8 6 9 4 5 கழிக்கணும். ஸோ மைனஸ் போட்டுட்டு என்ன பண்ணணும்? 9 4 8 6 0ன்னு எடுத்து எழுதணும். அவங்க நமக்கு கொடுத்துருக்கிறது கழிக்க, அதை எடுத்து நம்ம அடையாளத்தோடு எழுதிட்டோம். ஆனால் இங்கே பாருங்க, ரெண்டும் ஒரே அடையாளமாக இருக்குது. ஒரே அடையாளமாக இருந்தால் என்ன செய்யணும்? கூட்டணும். கூட்டிட்டு என்ன அடையாளம் போடணும்? அதே சிம்பிள் எழுதினப்ப ரெண்டையும் கூட்டிட்டு மைனஸ் அடையாளத்தை எடுத்து இங்கே எழுதணும். சரியா? ஓகே, நம்ம கூட்டலாமா? 5 10க்கு 0 பேலன்ஸ் 1 வரும். 9 + 1 10 10 + 8 18 பாக்கி 1 6 + 4 10 10 + 1 11 பேலன்ஸ் 1 வரும். 8 + 1 9 9 9 கூட்டினோம்னா 18. ஓகேவா? 1,81,805. இதுதான் வந்து விடை. முன்னாடி என்ன வரணும்? மைனஸ் சிம்பிள் வரணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். 4வது கணக்கு. மதிப்பு காண்க. இது என்ன? -25 + 60 -95 ப்ளஸ் போட்டு பிராக்கெட்டுக்குள்ள -380. இதுவும் அப்படிதான் இருக்கு. ஓகேவா? நம்பர்ஸ் எடுத்து எழுதியாச்சு. மைனஸ் ப்ளஸ் மாறி வந்திருக்கு. பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? -25 எடுத்து எழுதிக்கோங்க. பிராக்கெட் தேவையில்ல. +60 +& -95 +& -385. இது மட்டும் தான் பிளஸ்ல இருக்கு. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கு? மைனஸ்ல இருக்கு. ஸோ மைனஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ண போறேன். சிம்பிள் என்ன போடணும்? மைனஸ் தான் போடணும். 15 வரும். 1 8 + 1 9 10 11 11ஓட 9 கூட்டும்போது 20 நமக்கு 2 505. என்ன 505 வரும்? -505 + 60
இங்கே வந்து அடையாளம் மாறி இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், கழிக்கணும். கழிச்சோம்னா என்ன வரும், 5ல் 0 போச்சுன்னா 5, 0ல் 6 போகாது. இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினோம்னா 10, இந்த இடத்துல 4 ஆகிடும். 10ல் 6 போச்சுன்னா 4, இங்கே ஒரு 4 இருக்குது, 445. ஏன் நம்ம கழிச்சோம், அடையாளம் மாறி இருக்கு. ஸோ அடையாளம் மாறி இருக்கிறதுனால கழிச்சோம். பெரியனோட அடையாளம் என்ன, மைனஸ், அதை எடுத்து எழுதிருங்க. 5வது கணக்கு எல்லா நம்பர்ஸுமே என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் மற்றும்னு வந்தால் என்ன பண்ணணும், கூட்டணும். இந்த நம்பர் சேர்ந்து தான். அப்போ ஆகிய நோட்டின் கூடுதல் காண்க. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்கிறாங்க, கூட்ட சொல்கிறாங்க. கூட்டிட்டு விடை என்ன வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டும் -9999 ப்ளஸ் போட்டுட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே அப்புறம் எழுதணும். மைனஸில் இருக்கிறது 2001 ப்ளஸ் போட்டுட்டு திரும்ப அதே நம்பர் என்ன பண்ணோம், 5999 எடுத்து நம்ம எழுதியாச்சு. இப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்பர் ரிமூவ் பண்ணியாச்சு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ நம்ம எல்லா நம்பரையும் என்ன பண்ண போகிறோம், கூட்டணும். ஏன் கூட்ட போகிறோம், அடையாளம் ஒன்றா இருக்குது. கூட்டிகிட்டு என்ன அடையாளம் போட போகிறோம், அதே அடையாளத்தை எடுத்து நம்ம எழுத போகிறோம். 10 10 + 9 19க்கு 9 பாக்கி 1, 10 19க்கு 9 பாக்கி 1, 10 19க்கு 9 பாக்கி 1, 10 7 வருமா, 17. ஸோ மைனஸ் போட்டு நமக்கு கிடைச்ச விடையை எடுத்து எழுதுங்க. இப்போ நம்ம கம்மா போட்டுடலாம். ஓகேவா, 17,999 விடை என்ன வந்துச்சு, 17,999. ஓகே, அடுத்த கணக்கு 6வது கணக்கு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருக்கல் பலன் பார்க்க சொல்லியிருக்காங்க. மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. எப்படி பெருக்கலான்னு பார்ப்போம். ஓகே, -30 இன்ட்டு -70 இன்ட்டு 15. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பெருக்கலாமா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸில் வரும் விடை. இது ரெண்டையும் பெருக்கும்போது இப்போ 0 இருக்கிறதுனால நான் இங்கே சைடில் போடாமல் 7 3 என்ன வரும், 21 ப்ளஸ்ன்னு சொல்லிட்டா 2 0 இருக்குல்ல, அந்த 2 0வை எடுத்து எழுதிக்கலாம். சரியா, பாருங்க 30 இன்ட்டு 70, 0 இன்ட்டு 0. ஓகேவா, 0 இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு 3 0, 7 இன்ட்டு 0 0, 7 3 21. ஓகே, கரெக்டாக வந்துச்சா. அடுத்தது 15. இப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கலாம். என்ன பண்ண போறோம்னா 21 15 பெருக்கிட்டு 2 சைஃபர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1 5 5, I 2 10, 1 1 1, 1 2 2, 5 1 3. விட என்ன வந்துச்சு, ரெண்டு சைஃபர் எடுத்து எழுதிடுவோம். ஓகேவா, 31,500 ப்ளஸில் தான் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ ஆல்ரெடி இதுவும் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால ஆன்சர் ப்ளஸில் வரும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் 7வது கணக்கு -72 8ஆல் வகுக்க. -72 எடுத்து எழுதுங்க, வகுத்தல் 8. அவ்வளோதான். ஓகேவா, -72 வகுத்தல் 8. சைடில் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி வகுக்குவோம்ல, அந்த மாதிரி கூட வகுக்கலாம். இது எத்தனை 8 வந்து 72 வரும், 9 8 72. வகுத்தலுக்கு என்ன விதி அப்படின்னா, இது இங்கே ப்ளஸ் மைனஸ் மாறி இருக்குது. ஸோ வந்து மைனஸ் நிறைய சம் முன்னாடியே போட்டிருப்போம், அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், தெரியும். -9 இல்லைன்னா இப்படி வகுத்து கூட போடலாம். நீங்கள் 8 9 72 எல்லாம் ஒன்று தான், 0 வந்துடும். விட என்ன, -72 மைனஸில் இருக்கிறதுனால இங்கே மைனஸ், ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது. சரியா, அடுத்தது 8வது கணக்கு பெருக்கற் பலனாக 15 கொடுக்கும் 2 ஜோடி முழுக்களை காண்க. பெருக்கற் பலன் வந்து 15 வரணுமா. சரியா, அப்போ அந்த 2 ஜோடி முழுக்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 15 15 வருதா, ப்ளஸில் வந்துருச்சா. -1, -15, அதாவது 1 × 15 15, -1 -1 × -15 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 15 வந்துருச்சா. இது ஒரு பேரு. நான் 2 ஜோடி கேட்டிருக்காங்களே, அந்த 2 ஜோடியில் இங்கே ஒன்று இருக்கா, 1 15 போட்டு எழுதிருக்காம 3 15, -3, -5, I3 15, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த பேர் எழுதிக்கிட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான், இந்த பேர் எழுதிக்கிட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான். ஓகேவா, இதில் ரெண்டுத்துலேயுமே என்ன வருது, 15 கிடைக்கிது நமக்கு. இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். பின் வருவனவற்றை சரிபார்க்க. 11 + 7 + 10 மற்றும் 11 + 7 + 10 ஆகியவை சமம்னு சொல்கிறாங்க. கூட்டி பார்க்கலாமா நம்ம.
11 + 7 என்ன 18. 11 + 7 என்ன 18. இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது +10 +10 போட்டோம்னா 18 10 கூட்டோம்னா என்ன வரும் அடுத்த ஸ்டெப்பில் எழுதணும் ஓகேவா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு = 28. இதை பாருங்க 7 + 10 என்ன வரும் 17 + 11 இதுவும் பாருங்க 28. நெக்ஸ்ட் ஸ்டெப் கீழே ஓகேவா ஆகியவை சமம்னு சொல்கிறாங்க ஆம் சமம்னு எழுதணும் ஓகேவா என்ன எழுதுறீங்க ஆம் சமம்னு எழுதுங்க இல்லைன்னா 28 = 28ன்னு போட்டு ஈக்குவல் சமம்னு போட்டு எழுத வேண்டியதான் நெக்ஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இதுவும் சமமானு கேட்டிருக்காங்க 8 - 13 அடையாளம் மாறி இருக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கழிக்க போகிறோம் சரியா 8ல் 13 போச்சுன்னா 5 பெரியனோட அடையாளம் -, × 7 ஈக்குவல் போன ஆப்ஷன் புக்கிலே போட்டேன்னே இப்படி கீழே எழுதிக்கணும் அதுதான் அடுத்த ஸ்டெப் ஒன்று உங்களுக்கு நான் சொன்னேன் 8 அப்படியே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை பார்ப்போம் 7 3 21 பாக்கி 2 ஏன்னா பெருக்கல் அடையாளம் 21 பாக்கி 2 1 7 7 9 91 7 5 35 இது ப்ளஸ் இது மைனஸ் ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு 8 இது ப்ளஸில் இருக்கிறதா அர்த்தம் மைனஸை உள்ளே கொண்டு போனோம்னா -91 மாறிடும் ஸோ -35 அப்படியே கீழே எடுத்துக்கோங்க இங்கே 2 ஆன்சரை எழுதும்போது தான் நமக்கு சமமான தெரியும் 91ல் 8 போயிடுச்சுன்னா என்ன வரும் ஏன்னா அடையாளம் மாறி இருக்கு கழிச்சிட்டு மைனஸ் அடையாளம் தான் நம்ம போகணும் பெரியனோட அடையாளம் -1ல் 8 போகாது இங்கே வந்து கடன் வாங்கினோம்னா 11 இது 8 ஆகிடும் இப்போ 11ல் 8 போச்சுன்னா என்ன வரும் 3 வரும் 83 சரியா -83 இது சமமில்லைன்னு எடுத்து என்ன பண்ணிடுறீங்க எடுத்து எழுதுங்க மொதல் ஆப்ஷனில் சமம்னு எடுத்து எழுதுங்க அடுத்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷனும் சமமானு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் நம்ம பார்க்கணும் இங்கே ஈக்குவல் போட்டிருக்க பாருங்க ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணலாமா -6 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -8 ஓகே உள்ளே இந்த தனித்தனி ப்ராக்கெட் போயிடுச்சு இது தனியாக ஒரு ப்ராக்கெட் வந்துருச்சு இன்ட்டு -4 ஈக்குவல் டு -6 ப்ராக்கெட்டில் இருக்கட்டும் அப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் -6 இந்த மைனஸ் இருக்கட்டும் 8 நாங்கள் 32 ப்ளஸ் இன்ட்டு -32 ஓகேவா -6 -8 இப்போ இது ரெண்டும் அடையாளம் ஒன்றா இருக்கு கூட்டணும் சரியா கூட்டினோன்னா என்ன வரும் 14 வருமா அந்த 14 போட்டுட்டு அடையாளம் ஒன்றா இருக்கிறதுனால தான் கூட்டணும் அப்போ அதே அடையாளத்தை போடணும் இன்ட்டு -4 ப்ராக்கெட் எடுத்துகிட்டு நான் எழுதியிருக்கேன் ஈக்குவல் டு இந்த சென்டராக வர ஈக்குவல் தான் கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சு -6 அப்படியே எழுதுங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் +32 +32 இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸில் விட வந்துடும் பெருக்கணும் 2 16க்கு 6 பாக்கி 1 ஒரு நாள் 4 5 +56 ஈக்குவல் டு அடையாளம் மாறி இருக்கு கழிக்க போகிறோம் 32ல் 6 போச்சுன்னா என்ன வரும் 2ல் 6 போகுமா போகாது ஸோ இங்கே இது கடன் வாங்குவீங்க 12ல் 6 போச்சுன்னா 6 இந்த இடம் 2 ஆகிடும் அப்போ 26 +26 நாட் ஈக்குவல் அதாவது சமமில்லை மூணு இன்ட்டு -4 ப்ளஸ் -10 ஃபஸ்ட்டு இந்த சைடு போடலாம் இதுவும் சமமாக தான் கேட்டிருக்காங்க 3 இன்ட்டு ஓகே -4 ப்ளஸ் இன்ட்டு -10 3 இன்ட்டு ரெண்டு ஒரே அடையாளமாக இருக்கா கூட்டிக்கலாமா கூட்டிட்டு அதே அடையாளத்தில் போடுவோமா அதே அடையாளம்னா -10 4 என்ன கூட்டினோம்னா 14 சரியா 4 3 12 பாக்கி 1 ஒரு 3 3 + 1 4 ப்ளஸ் இன்ட்டு -42 ஓகேவா அடுத்தது இது நிறையா இருக்கா ப்ராக்கெட்குள்ளே இங்கே பாருங்கள் 3 ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பெருக்கிக்கும் இங்கே ரெண்டையும் பெருக்கிக்கும் அப்புறம் கூட்டலாம் ப்ளஸ் இன்ட்டு -12 ஓகேவா ப்ளஸ் 3 இன்ட்டு 10 30 ப்ளஸ் இன்ட்டு -30 ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க -12 அப்படியே எடுத்து எழுதுறீங்க ப்ளஸ் இன்ட்டு -30 ப்ராக்கெட் ரிமூவ் ஆகிட்டா அடையாளம் ஒன்றா இருக்கா ஸோ கூட்டணுமா 30 12 கூட்டினோம் 42 ரெண்டு ஒரே அடையாளமாக இருக்கிறதுனால தானே கூட்டணும் என்ன அடையாளம் மைனஸ் அப்போ சமம் 10வது கணக்கு 1/1/2018 அன்று
கலைவாணியின் வங்கி கணக்கு இருப்பு ரூபாய் 5000. அவர் சனவரியில் ரூபாய் 2000 பணம் செலுத்தினார். பிப்ரவரியில் ரூபாய் 700 பணம் எடுத்தார். மார்ச் மாதத்தில் ரூபாய் 1000 செலுத்தி 500 எடுத்திருந்தால் அவர் கணக்கில் 1/4/2018 அன்று உள்ள வங்கி இருப்பை காண்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துக்கோங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். 1/1/2018 வங்கி கணக்கு இருப்பு எவ்வளோ? ரூபாய் 5000. அதாவது ஜனவரி எவ்வளோ பணம் செலுத்தினார்? ஜனவரியில் ரூபாய் 2000 பணம் செலுத்துறாங்க. ஓகேவா? அப்போ இருப்பு எவ்வளவு ஆயிடும்? இருப்பு ஈக்குவல் டு ரெண்டையும் கூட்டணும்னா நமக்கு இருப்பு தொகை ஜனவரியில் எவ்வளோ இருக்குன்னு வந்துடும். எவ்வளோ வரும்? 7000. சரியா? இதுதான் இருப்பு இருக்கிறது. பிப்ரவரியில் 700 ரூபாய் பணம் எடுக்கிறாங்க. அதை நம்ம கழிக்கலாம். பிப்ரவரியில் எடுத்த பணம் எவ்வளோ? 700 ரூபாய். ஆக பிப்ரவரியில் இருப்பு நம்ம இதுலேருந்து கூட கழிச்சுக்கலாம். பிப்ரவரியில் எடுத்த பணம்னு போட்டுட்டு இப்படி கூட மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? therefore பிப்ரவரியில் இருப்பு ஈக்குவல் டு அந்த இருப்பு தொகையிலேருந்து இந்த 700 எடுத்தாங்கல்ல அதை மைனஸ் பண்ணணும். நீங்கள் டைரக்டாக பிப்ரவரியில் எடுத்த பணம் ஆக இருப்புன்னு போட்டு இங்கேயே மைனஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ மைனஸ் பண்ண போகிறோம். 0 0 10ல் 7 0ல் 7 போகாது. இங்கே ஏதோ கடை வாங்கினோம்னா 10 ஆகிடும். 10ல் 7 போச்சுன்னா 3. இங்கே என்னவா இருக்கும்? கடை வாங்கினதுனால 6. அப்போ 6300 ரூபாய் இருப்பு தொகை இருக்கு. சரியா? மார்ச் மாதத்தில் 1000 ரூபாய் பணம் செலுத்தியிருக்காங்க. மார்ச் மாதத்தில் செலுத்திய பணம் ரூபாய் 500 எடுக்கிறாங்க. வர அந்த 500 ரூபாய் கழிச்சுட்டு அப்புறம் நம்ம இருப்பை பார்த்துக்கலாம். 1000 ரூபாய் போட்டுட்டு 500 ரூபாய் எடுத்துறாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 500 ரூபாய். ஆக மொத்தம் பிப்ரவரியில் எவ்வளோ இருந்திருக்கு? பிப்ரவரியில் இருப்பு தொகை 6300. இப்போ நம்ம இதை கூட்டலை. 7300 ரூபாய் கூட்டிட்டு 500 ரூபாய் கழிக்கலாம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? மார்ச் மாத கணக்கு மொத்தம் 500 ரூபா தான் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கு. எடுத்துட்டாங்க. ஸோ இருப்பு மார்ச் மாதத்தில் இருப்பு மார்ச் மாத இருப்பு எவ்வளோ? மார்ச் மாத இருப்பு தொகை அப்படின்னா ரூபாய் 500. ஆக பிப்ரவரியில் உள்ள இருப்பு தொகையையும் மார்ச் மாதத்தில் உள்ள இருப்பு தொகையும் நம்ம கூட்டணும். ஓகேவா? மொத்தமாக இருப்பு தொகை எவ்வளோ இருந்துச்சு? 6300. மார்ச் மாதத்தில் ஒரு இருப்பு தொகை இருந்ததுல மார்ச் மாதம் உள்ள தொகை நீங்கள் ஷார்ட்டாக வேக எழுதி கூட நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஓகேவா? மார்ச் மாதம் உள்ள தொகை ரெண்டையும் கூட்டினோம்னா 6800. மொத்தம் இருப்பு தொகை எவ்வளோ? அதாவது 1/4/2018 1/4/2018 அன்று வங்கி இருப்பு தொகை ஈக்குவல் டு ரூபாய் 6800. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 11வது கணக்கு. எக்ஸ் என்னும் பொருளின் விலை ஒவ்வொரு வருடமும் ரூபாய் 10 அதிகரிக்கிறது. ஒய் என்னும் பொருளின் விலை ஒவ்வொரு வருடமும் 15 குறைகிறது. 2018ஆம் ஆண்டில் எக்ஸின் விலை ரூபாய் 50ஆகவும் ஒய்யின் விலை ரூபாய் 90ஆகவும் இருந்தால் 2020இல் எந்த பொருளின் விலை அதிகமானதாக இருக்கும்? 2018ல் எக்ஸின் விலை 50, ஒய்யின் விலை எவ்வளவு சொல்றாங்க? 90. ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்னும் பொருளின் விலை ஒவ்வொரு வருடமும் 10 அதிகரிக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ண 10 அதிகரிக்கிறோம். ஓகேவா? ஒய்யின் விலை அதே மாதிரி 15 குறைகிறது. ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுது? 15 குறைகிறது. அப்ப 2020ல் எந்த பொருளின் விலை அதிகமானதாக இருக்கும்? 2019ல் பாருங்க, எக்ஸின் விலை என்ன ஒவ்வொரு வருஷமும் 10 ரூபாய் அதிகரிக்கிறது. அப்ப 2019ல் 60 ரூபாய். அப்ப ஒய்யின் விலை 15 ரூபாய் குறையுதா? 15 ரூபாய் கழிச்சோம்னா 75 இருக்கும். சரியா? இதான் விலை. 2020 பாப்போமா? எக்ஸ் என்ற பொருளோட விலை 60 ரூபா இருந்ததா 2019ல். அப்ப 10 ரூபாய் கூட்டும் போது 70 ரூபாய் ஆயிடுச்சு. ரூபாய் 70 அந்த பொருளோட விலை. ஒய் என்ற பொருளோட விலை 15 ரூபாய் கழிக்கும் போது ரூபாய் 60 ஆயிட்டு. அப்போ 2020ல் எந்த பொருளின் விலை அதிகமானதாக இருக்கும்? 2020ல் எந்த பொருள் அதிகமா இருக்கு? எக்ஸ் தான் அதிகமா இருக்கு. எக்ஸ் என்ற பொருளின் விலை அதிகமாக இருக்கும்னு எடுத்து எழுதுங்க. எக்ஸ் என்ற பொருளின்
விலை அதிகமானதாக இருக்கும். அதிகமானதாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பொறுத்துக 72, 108 என்னும் முழுக்களுக்கு 72 + 108 என்பதன் முழுக்களே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா கூட்டலின் கீழ் அடைவு பண்பு. எதை குறிக்கிறோம்? கூட்டலின் கீழ் அடைவு பண்பு. இப்படி எடுத்து குறிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 68, 25 மற்றும் 99 என்னும் 3 முழுக்களுக்கு எப்படி எழுதுறாங்க? 68 இங்கே ஒரு பிராக்கெட் 2 நம்பர், அதே மாதிரி இது 2 ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பிளஸ் போட்டு இங்கே பிராக்கெட் போட்டிருக்காங்க. அது பெருக்கல் கூட்டல் 2 வருது. பெருக்கல் கூட்டல் என்ன? 2 வருது. அப்ப இது என்ன வரும் பாருங்க, கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. அடுத்தது 0 வந்துட்டு 0 + -138 = -138 தானே வரும். இது இங்க போட்டாலும் என்ன வரும்? +0 அதே ஆன்சர் தான் வரும். -138 முன்னாடி போட்டாலும் அதே ஆன்சர் தான் என்ன வரும்? அப்ப கூட்டல் சமணி இந்த இருக்குல்ல, இந்த ஆன்சர் ஊல உள்ளதை எடுத்து குறிக்கணும். 3 இது வந்து 3, இது வந்து 1, இது வந்து 2. ஓகேவா? நெக்ஸ்ட் -5 மற்றும் 10 ஆகிய முழுக்களுக்கு -5 × 10 10 × -5 ரெண்டுக்குமே என்ன வரும் பாருங்க விடை? 10 × 5 50 -50 5 × 10 -50. அப்ப எது? பெருக்கல் மாறி மாறி வருது. சோ பெருக்கலின் கீழ் பரிமாற்றும் பண்பு. 4வது ஆப்ஷன். அடுத்தது பாருங்க 5 1 × -1098 = -1098 தான் வரும். பிளஸ் × மைனஸ் 1ஓட பெருக்கும் போது அதே எண் வரும். இந்த எண்ணை முன்னாடி போட்டுட்டு 1 அங்க போட்டாலும் அதான் வரும். சரியா? இது என்ன சொல்லுவோம்? பெருக்கல் சமணி. பெருக்கல் சமணி 5 எடுத்து குறிச்சிருங்க. ஓகேவா? இப்ப அடுத்தது மேற்சிந்தனை கணக்குகள். மேற்சிந்தனை கணக்குகள். ஃபர்ஸ்ட் 13 சரியா தவறா என கூறுக. ஒரு மிகை முழு ஒரு குறை முழு ஆகியவற்றின் கூடுதல் எப்போதும் ஒரு மிகை முழுவாகும். மிகை முழுனா என்ன? பிளஸ்ல இருக்கும். ஸோ நான் வந்து +1 எடுத்துக்கிறேன். ஒரு குறை முழுனா என்ன? -2 எடுத்துக்கிறேன். குறை முழுனா மைனஸ்ல வரும். இது ரெண்டையும் கூட்ட சொல்றாங்க. கூட்டுங்க. 1 -2 பிளஸ் × -2 விட என்ன வந்திருக்கு? -2. அப்ப அவங்க சொன்னது மிகை முழு ஒரு குறை முழு ஆகியவற்றின் கூடுதல் எப்போதும் ஒரு மிகை முழுவாகும். அப்ப நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு? -2ல 1 போச்சு அப்படின்னா -1 குறை முழு வந்திருக்கு. அப்ப இது என்னது? இது தவறு. அது மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ ஒரு 19 எடுத்தோம் அப்படின்னா, ஒரு 19 எடுத்தோம் 2 போச்சுன்னா என்ன வரும்? 17 வரும். அப்ப இது ஓகே. +17 வரும். என்ன வரும்? +17 வரும். அப்ப இது ஓகே. ஆனா எப்போதுமே அதே மாதிரி வருங்கிறப்ப அது கிடையாது. என்னன்னா ஃபர்ஸ்ட் காட்டின ஒரு எக்ஸாம்பிள் அதுல வரல பாத்தீங்களா? அப்ப வந்து தவறுன்னு எடுத்து எழுதிருங்க. இரு முழுக்களின் கூடுதல் ஒருபோதும் 0 ஆகாது. முழுக்கள் அப்படின்னா என்ன? பிளஸ் மைனஸ் மாறி மாறி வருது. இப்ப நான் என்ன எடுக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு? இரு முழுக்களின் கூடுதல் ஒருபோதும் 0 ஆகாது. +2ஐயும் -2ஐயும் கூட்ட போறேன். +2 நம்ம நார்மலா 2 எழுதிக்கலாமா? பிளஸ் × -2 2ல 2 போச்சுன்னா என்ன வரும்? 0 தான் வருதே. இரு முழுக்களின் கூடுதல் ஒருபோதும் 0 ஆகாதுன்னு சொல்றாங்க. அப்ப அது தவறு. சரியா? அடுத்தது இரு குறை முழுக்களின் பெருக்கல் ஒரு மிகை முழு ஆகும். இரு குறை முழுக்கள் பெருக்கல் ஒரு மிகை முழு ஆகும். அது ஓகே. இப்ப -2 × -2 -× எப்பவுமே என்னவா வரும்? பிளஸ்ஸா தான் வரும். அப்போ ஒரு மிகை முழு கிடைச்சிருது. என்ன பண்ணுது? ஒரு மிகை முழு கிடைச்சிருது. 2 குறை முழுவை பெருக்கல்ல எப்ப பெருக்கினாலும் மிகை முழு தான் வரும். அப்ப இது வந்து சரி. அடுத்தது வெவ்வேறு குறிகளை உடைய இரு முழுக்களின் வகுத்தல் ஈவு ஒரு குறை முழு ஆகும். இது சரிதான். எப்படின்னா வெவ்வேறு குறிகளை உடைய இரு முழுக்களின் வகுத்தல். இப்ப ஒரு பிளஸ் மைனஸ் வகுக்கிறோம். இந்த 1.6லயே நம்ம 7th வந்து நம்ம பார்த்தோம். 7th ஆப்ஷன். வேற எந்த எக்ஸாம்பிளும் போல உங்க புக்ல உள்ள எக்ஸாம்பிள் தான் பாக்குறோம். இது வந்து வெவ்வேறு குறிகள் இருக்கா? வகுத்தல் வெவ்வேறு குறி. அப்ப வரும்போது ஆன்சர் வெவ்வேறு குறினா பிளஸ் மைனஸ் தானே, வேற குறி இல்ல. பிளஸ் மைனஸ் மாறி வரும்போது வகுத்தல்ல ஆன்சர் மைனஸ்ல தான் வரும் எப்பவுமே. அப்ப அது சரிதானே?
அதை எடுத்து இங்க எழுதிடுவேன். சரி, ஐந்தாவது ஆப்ஷன் பாருங்க. மிகச்சிறிய குறைமுழு -1 ஆகும் எழுதியிருக்காங்க. குறைமுழுங்கிறப்ப மைனஸ்ல நம்பர்ஸ் வரும்போது எப்பவுமே சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர், பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர். அப்ப -1 என்ன நம்பரு? பெரிய நம்பர். சோ இது வந்து தவறு. ஓகேவா? 14 ஒரு முழுவை 7ஆல் வகுக்க ஈவாக -3 கிடைக்கிறது. அந்த முழுவை காண்க. ஒரு முழு என்னவா எடுத்துக்கிறோம்? எக்ஸ். அடுத்தது என்ன சொன்னாங்க? முழுவை 7ஆல் வகுக்க எக்ஸ் டிவைட் 7 எடுத்து எழுதிக்கிறோம். முழுவை 7ஆல் வகுக்க ஈவாக -3 கிடைக்கிறது. ஸோ எக்ஸ் வகுத்தல் 7 -3. நமக்கு தேவை எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் வகுத்தல் 7 -3. இப்போ எக்ஸ் வகுத்தல் 7 இப்படி எழுதலாமா? -3. குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். இங்கே 1 இருக்கிறதா நம்ம வச்சுக்கலாம். குறுக்கு பெருக்கல் பண்ணணும்னா 1 × x எக்ஸ் 7 × 3 -21. 7 3 21. இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? -21. இப்போ வகுத்து பார்க்கலாமா? செக் பண்ணி பார்ப்போமா? 21 இருக்கு. என்ன பண்ணுவோம்? ஒரு சரியா தவறாலே பார்த்தோம்ல. குழு அதாவது குறைமுழு வந்து அதாவது குறைமுழு 1 +1 அதாவது +1 -1 மாறி வரும்போது ஆன்சர் மைனஸ்ல தான் வரும் அப்படின்னு. இப்போ அது 21 7. இப்போ 7 3 என்னாச்சு? 21 = 0. 21 7ஆல் வகுக்கும் போது நமக்கு விட இங்க என்ன வந்துச்சு? 3 வந்துருச்சு. இது மைனஸ்ல இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற ஈவு என்னவா வரும்? மைனஸ்ல தான் வரும். ஓகேவா? -3 இங்க வந்துருச்சு. 15வது கணக்கு 72 பிளஸ் பிராக்கெட்ல மைனஸ் இருக்கு மைனஸ் ஒரு பாக்ஸ் கொடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க =72 எனும் சமன்பாட்டில் கேள்விக்குறியை நிறைவு செய்யும் எண்ணை காண்க. ஓகே, நம்ம அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுவோமா? 72 பிளஸ் இன்ட்டு மைனஸ் -5 தெரியாத எண்ணை வந்து எக்ஸ் மைனஸ் போட்டு என்ன பண்ணலாம்? எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிப்போம் டேரக்டா. 70 72. சரியா? 72 திரும்ப அடுத்து வந்து 72ல -5 இருக்கு. அப்ப அடையாளம் மாறி இருக்கு. நம்ம கழிக்க போறோம். 72ல 5 போச்சுன்னா என்ன வரும்? 67 வரும். என்ன வரும்? 67. கழிச்சு பாருங்க. இது பிளஸ் மைனஸ் மாறி இருக்கு. அதனால கழிச்சிட்டு பெரியனோட அடையாளம் வந்து பிளஸ். அதனால நான் சைன் வந்து இங்க போடல. இங்க என்ன இருக்கு? -x இருக்கு. இங்க ஒரு 72 மைனஸ்ல இருக்கு x. சோ -x இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா பிளஸ் மாறிடுமா? அப்ப 67 72 இங்க வரும்போது என்னவா மாறிடும்? -72 = x. இது என்னவா இருக்கு? அடையாளம் மாறி இருக்கு. கழிக்கணும். 72ல 67 போச்சுன்னா என்ன வரும்? 5 வரும். அப்ப x = என்ன வந்துச்சு? 5. என்ன 5 வரும்? இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பர். அதனாலதான் நம்ம கழிச்சோம். பெரியனோட அடையாளம் வந்து மைனஸ். இப்போ x = -5. அந்த -5 தான் இந்த டேஷ்ல வரும். ஓகேவா? இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கரெக்டா வரும். ஓகேவா? இங்க பாருங்க 72 இங்க -5 -5 ஆல்ரெடி முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. ஆன்சர்ல வந்தது ஒரு மைனஸ் -2 +5 -5 கேன்சல் ஆயிடும். பாக்கி 72 ஆன்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் 16 கூடுதல் 0 வருமாறு 10 ஜோடி ஓரிலக்க முழுக்களை எழுத முடியுமா? கூடுதல் 0 வருமாறு 10 ஜோடி ஓரிலக்க முழுக்களை எழுத முடியுமா? ஓரிலக்க முழுக்கள்னா என்ன? பிளஸ் மைனஸ் மாறி மாறி வரும். அத 10 ஜோடி கேக்குறாங்க. சோ 10 ஜோடியோட கூடுதல். அப்ப -1ஓட எதிர்மறை என்ன? அத எதிர்மறை எண் +1. -2ஓட எதிர்மறை என்ன? +2. -3ஓட +3. -4க்கு +4. -5க்கு +5. மைனஸ் என்னவாயிடும்? கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் டு என்ன வரும்? 0 வரும். இதுவும் மைனஸ் பிளஸ் கேன்சல், மைனஸ் பிளஸ் கேன்சல், மைனஸ் பிளஸ் கேன்சல், மைனஸ் பிளஸ் கேன்சல். அப்ப எதுவுமே வராது. ஆன்சர் 0 வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம 10 ஜோடி எடுத்திருக்கோம். 10 ஜோடி ஓரிலக்க முழுக்கள் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்ப என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிடுறீங்க? ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் எதுவும் கிடையாது. இதுதான் விடை. ஓர் இலக்கியத்தையும் அதன் கூட்டல் எதிர்மாறையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு எழுதிடணும். ஓகேவா? இப்ப அடுத்த சம் பார்க்கலாம். 17வது கணக்கு p = -15 மற்றும் q = 5 எனில் p - q வகுத்தல் p + q ஐ காண்க. ஓகே, p = -15 q = 5 எடுத்து எழுதியாச்சு.
ஃபர்ஸ்ட் p மைனஸ் q கண்டுபிடிப்போம். அப்புறமா p பிளஸ் q கண்டுபிடிச்சிட்டு நம்ம வகுத்துக்கலாம். p மைனஸ் q ஈக்குவல் டு மைனஸ் 15. ஆல்ரெடி கொஸ்டின்ல ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு. சரியா? ஈக்குவல் டு மைனஸ் 15 மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு மைனஸ் 22. ஒரே அடையாளமா இருக்கிறதுனால கூட்டிட்டு அதே அடையாளத்தை நம்ம போடணும். சரியா? அப்போ p பிளஸ் q கண்டுபிடிப்போம். p மைனஸ் 15 பிளஸ் சிம்பல் q 5 தான், பிளஸ்ல தான் இருக்கு. ஸோ மைனஸ் 15 பிளஸ் 5. சரியா? மைனஸ் 15 5 போட்டுனா மைனஸ் 10 வரும். இப்போ p மைனஸ் q வகுத்தல் p பிளஸ் q, இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன கண்டுபிடிச்சோம்? p மைனஸ் q மைனஸ் 20. p பிளஸ் q என்ன கண்டுபிடிச்சோம்? மைனஸ் 10. மைனஸ் மைனஸ் கேன்சல். 1 10 10 2 10 20. ஆன்சர் என்ன வந்துச்சு? 2. 18வது கணக்கு. a இலிருந்து m வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையே 1 லிருந்து 13 வரையிலான எண்களை குறிக்கின்றன. a இலிருந்து m என்னவா? 1 லிருந்து 13 வரையிலும். n என்பது 0வை குறிக்கிறது. ஓகேவா? ஓவிலிருந்து z வரையான ஆங்கில எழுத்துக்கள் முறையே மைனஸ் 1 லிருந்து மைனஸ் 12 வரையிலான எண்களை குறிக்கின்றன என்க. பின்வரும் ஆங்கில வார்த்தைகளுக்கான முழுக்களின் கூடுதலை காண்க. இப்போ ABCD அதுல இருந்து m வரைக்கும் 1 to 13 வரைக்கும் 1 லிருந்து 13 வரைக்கும் எழுதியாச்சு. nங்கிறது 0. 0 லிருந்து z வரைக்கும் மைனஸ் 1 மைனஸ் 2 அந்த நம்பர்ஸ் வந்து மைனஸ் 12 வரைக்கும் எழுதியாச்சு. ஓகேவா? உதாரணத்துக்கு அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மேக்ஸ், அதான் மேத்துன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. கூட்டல் பலன் என்ன அப்படின்னா m லாஸ்ட் அதை 13 அவங்களே சொன்னாங்க. a வந்து 1, t வந்து செக் பண்ணி பாருங்க மைனஸ் 6 வரும், h வந்து 8. 13 பிளஸ் 1 என்ன வரும்? 14. 14 பிளஸ் 8, ஏன்னா இதெல்லாம் மூணுமே கூட்டல்ல இருக்கு. 14 பிளஸ் 8 22. சரியா? 22ல 6 போச்சுன்னா 16. ஓகேவா? இப்போ யுவர் நேம்னு கொடுத்துருக்காங்க, சக்சஸ்னு கொடுத்துருக்காங்க. அந்த யுவர் நேம்னா யுவர் நேம் இல்லை, உங்க நேம் இல்லை. இந்த யுவர் நேமுக்கே வந்து நம்ம பார்ப்போம். ஒய்க்கு வந்து மைனஸ் 11, ஓக்கு வந்து மைனஸ் 1, யூக்கு வந்து மைனஸ் 7, ஆருக்கு வந்து மைனஸ் 4. நம்ம ஆல்ரெடி எழுதணும்ல, அதை எழுதுனதை செக் பண்ணி நீங்க எழுதிக்கோங்க. எண்ணுக்கு வந்து 0, ஏக்கு வந்து 1, எம்முக்கு வந்து 13, ஈக்கு வந்து 5. இப்போ பாருங்க மைனஸ் 11 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 பிளஸ் 0 பிளஸ் 1 பிளஸ் 13 பிளஸ் 5. இது எல்லாமே மைனஸ்ல இருக்கா, அது எல்லாத்தையும் கூட்டிட்டு என்ன பண்ணணும்? அதே அடையாளத்தை நம்ம போட்டுருவோம். பாருங்க 11 1 7 4 எடுத்து கூட்டுங்க. 1 பிளஸ் 1 2, 2 பிளஸ் 7 9, 4 13க்கு 3 பாக்கி 1 வரும். 2 23 மைனஸ் 23 பிளஸ் 0 எடுத்து அப்படியே எழுதுங்க. 13 பிளஸ் 1 என்ன வரும்? 14. 14 பிளஸ் 5 19. 0 எது கூட ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். ஸோ மைனஸ் 23 பிளஸ் 19 எடுத்து எழுதிக்கோங்க. அடையாளம் மாறி இருக்கு, அடையாளம் மாறி இருந்தால் கழிக்கணும். கழிச்சோம்னா என்ன வரும்? 23ல் 19 போயிடுச்சு அப்படின்னா 3ல் 9 போகாது. இங்கேருந்து ஒரு கடை வாங்கினோம்னா 13, இந்த இடம் 1 ஆயிடும். 4 வரும். சரியா? 4 என்ன? 4 மைனஸ் 4. ஏன்னா பெரியனோட அடையாளம் மைனஸ். ஓகே, அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சக்சஸ். இப்போ எஸ்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் 5, எக்ஸுக்கு என்ன மைனஸ் 5, யூக்கு வந்து மைனஸ் 7, சிக்கு வந்து பிளஸ் 3, அதே சிக்கு பிளஸ் 3, ஈக்கு வந்து 5, எஸ்ஸுக்கு வந்து மைனஸ் 5, அப்போ 2 5. ஓகேவா? மைனஸ் 5 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 பிளஸ் 3 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5. இப்போ மைனஸ்ல உள்ளது எல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோமா? 1 2 3 4 நம்பர் இருக்கு. ஓகேவா? 5 10 15, 15 பிளஸ் 7 22 மைனஸ் 22. ஓகேவா? இங்கே பாருங்க பிளஸ்ல 3 நம்பர் இருக்கு. 6 6 பிளஸ் 5 11 பிளஸ் 11. 2 அடையாளம் மாறி இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? கழிக்க போறோம். கழிச்சிட்டு பெரியனோட அடையாளத்தை போட போறோம். 22ல் 11 போச்சுன்னா 11 மைனஸ் 11. அப்படியே வந்து மைனஸ் 11. அடுத்த கணக்கு பார்க்கலாம்.
19வது கணக்கு, ஒரு நீர் தொட்டியிலிருந்து ஒவ்வொரு நாளும் 100 லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. தற்போது நீர் தொட்டியில் 2000 லிட்டர் தண்ணீர் உள்ளது எனில் 10 நாட்களுக்கு முன்பு தொட்டியில் இருந்த நீரின் அளவினை கணக்கு. ஒரு நாள் பயன்படுத்தும் நீரின் அளவு எவ்வளவு? 100 லிட்டர். அவங்க கேட்டிருக்கிறது 10 நாட்களுக்கு முன்பு. அப்போ 10 நாட்களுக்கு எவ்வளவு பயன்படுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். 10 நாட்களுக்கு பயன்படுத்தும் நீரின் அளவு 10 × 100 1000 லிட்டர் வந்துடும். தற்போது உள்ள நீரின் அளவு எவ்வளோ? 2000 லிட்டர். அப்போ 10 நாட்களுக்கு முன்பு இருந்த நீரின் அளவு எவ்வளோ? இந்த 10 நாளாக பயன்படுத்தின நீரின் அளவையும் தற்போது இருக்கிற நீரின் அளவையும் கூட்டணும்னா நமக்கு விடை வந்துடும். ஓகே, இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டு 1000 லிட்டரு 2000 லிட்டரையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா 3000 லிட்டர் தண்ணி வந்து இருந்திருக்கும். சரியா? இப்போ அடுத்த கணக்கு, 20வது கணக்கு, ஒரு நாள் தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு கிணற்றின் படிக்கட்டுகளில் நாய் தாவி குதித்து கீழிறங்கியது. ஒரு தாவலில் 4 படிக்கட்டுகளை கடந்தது. அந்த கிணற்றின் நீர்மட்டத்தை அடைய 20 படிகள் இருந்தால் அந்த நாய் எத்தனை முறை தாவி குதித்து நீரை அடைந்திருக்கும்? ஓகே, ஒரு தாவலுக்கு 4 படிக்கட்டு. அப்ப எத்தனை தாவல் தாவ வேணும்? 20 படிக்கட்டு இருந்தா அப்ப நம்ம என்ன செய்யணும்? எத்தனை தாவலுக்கு வந்து 20 ÷ 4 போட்டோம்னா எத்தனை தாவல்னு வந்துடும்? 5 × 20. அப்ப எத்தனை? 5 தாவல் தாவ வேண்டும். ஓகேவா? 21வது கணக்கு, கண்ணன் ஒரு பழ வணிகர். அவர் ஒரு பழத்திற்கு ரூபாய் 2 வீதம் நட்டத்தில் 1 டஜன் வாழைப்பழங்களை விற்றால் அவரது இழப்பு தொகையை கணக்கிடுக. ஒரு பழத்திற்கு நட்டம் எவ்வளோ? 2 ரூபாய். ஒரு டசன்னா எத்தனை? 12 பழங்கள். ஒரு டசன் எவ்வளோ? 12 பழங்கள். அப்போ அவருக்கு எவ்வளோ வந்து லாஸ் ஆயிருக்கு அவருக்கு? therefore 12 பழங்கள் இன்ட்டு 12 பழங்களுக்குள்ள நட்டம் 12 பழங்கள் 12 × 2 2 2 4 1 2 2 24 ரூபாய் என்னவாயிருக்கு? அவருக்கு வந்து இழப்பாயிருக்கு. therefore இழப்பு தொகை ரூபாய் 24ன்னு எடுத்து எழுதிருங்க. அடுத்த கணக்கு பார்க்கலாம். 22, ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடல் மட்டத்திலிருந்து 650 அடி ஆழத்தில் உள்ளது. அது 200 அடி கீழிறங்கினால் அது இருக்கும் ஆழத்தை காண்க. கொஸ்டின்ல கொடுத்திருக்கதே ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடல் மட்டத்திலிருந்து 650 அடி ஆழத்தில் உள்ளது. கடல் மட்டம் என்ன? 0. கடல் மட்டத்திலிருந்து ஆழம்னா கீழ் நோக்கி. சரியா? அப்ப கீழ் நோக்கிங்கிறப்ப எப்படி எழுதணும்? -650 அடி. -650 அடிக்கு அப்புறம் என்ன செய்யுது? திரும்ப 200 அடி கீழே இறங்குது. கப்பல் கீழே இறங்கும் ஆழம். அப்ப கீழே தானே இறங்குது. அப்ப -200 அடி. சரியா? தற்போதைய அதோட ஆழம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ தற்போது கப்பல் இருக்கும் ஆழம் எவ்வளோ அப்படின்னா 2ஐயும் நம்ம கூட்டணும். -650 + -200. நம்ம இப்படி தானே எழுதணும். இதான் ஃபார்மேட். -650 + -200. இது ரெண்டையும் நம்ம கூட்டணும்னா என்ன வரும்? 0 5 8. அடையாளம் ஒன்றா இருக்கிறதுனால கூட்டிட்டு நம்ம அதே அடையாளத்தை போடணும். -850 அடி. -850 அடி என்ன? கீழே தான் இருக்கும். கப்பல் எங்க இருக்கு? இப்ப கீழே தான் இருக்கு. அது எப்படி எழுதணும்? கடல் மட்டத்திற்கு கீழ் 850 அடி அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும். லாஸ்ட் ஒன், கீழ்காணும் மாய சதுரத்தில் நிறை நிரல் மற்றும் மூலை விட்டத்தில் உள்ள எண்களின் கூடுதல் சமமெனில் x, y மற்றும் z இன் மதிப்புகளை காண்க. அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? நிறை நிரல் மூலை விட்டம் இது எல்லாமே கூட்டும் போது என்னவா இருக்கணுமா? சமமா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இதை வச்சுட்டு x, y, z ஓட மதிப்புகளை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம இது 3த்துலயும் நம்பர்ஸ் இருக்கா? இங்க பாருங்க, இது 3த்துலயும் நம்பர் இருக்கு. இங்க x இருக்கு, இங்க y இருக்கு, இங்க z இருக்கு. வேற எதுலயும் இங்க நேராவோ இங்க இது நம்பர்ஸ் இல்லை. ஸோ நம்ம இதையும் இந்த நிறையையும் இந்த நிரலையும் வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? இங்க பாருங்க, 1 -10 + x சமன் தானே சொல்லியிருக்காங்க. மூலை நிறை நிரல் எல்லாமே சமன் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இந்த நிரலை வேற நம்ம எடுக்க போறோம். ஈக்குவல் டு -10 -3 + 4. இப்போ இதை கூட்டுங்க. 1 இது -10 ஆயிடும். இப்போ -9 10ல் 1 போச்சுன்னா பெரியனோட அடையாளம் போடும். -9 + x ஈக்குவல் டு -13 வருமா? -13ல்
4 போச்சுன்னா என்ன வரும் -9 வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -9, இந்த -9 இங்கே வந்ததுன்னா +9, எக்ஸ் ஈக்குவல் டு 0வா மாறிடும். எக்ஸ் ஈக்குவல் டு என்னவா மாறிடும் 0வா வந்துருச்சு. ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய் கண்டுபிடிக்கணும், இசட் கண்டுபிடிக்கணும். சரியா? நீங்க என்ன மெத்தட் வேணாலும் உங்களுக்கு ஈஸியா அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் என்ன எடுக்க போறேன்னா இந்த இதையும் இந்த மூளை விட்டமும் நான் எடுக்க போறேன். இது 3 நம்பர்ஸ் வந்துருச்சா? இப்போ என்ன வேல்யூ நமக்கு கிடைச்சிரும்? ஒய் வேல்யூ கிடைச்சிரும். இங்க பாருங்க 1 + y + மைனஸ் -6 ஆயிடும். ஸோ -6 நம்ம எழுதிடுவோம். -6 நம்ம எழுதிடலாமா? இப்போ மூளை விட்டம் பாருங்க -6 -3 + 0. இப்போ பாருங்க ஒய் அப்படியே இருக்கட்டும். 1ல் 6 போச்சுன்னா அது 6ல் 1 போச்சுன்னா -5 பெரியனோட அடையாளம். -5 + y ஈக்குவல் டு -9. 0வோட கூட்டினோம்னாலும் -9. ஏன்னா ரெண்டு ஒரே அடையாளமா இருக்குல்ல -9. சரியா? இப்போ நமக்கு தேவை ஒய் இங்கே வச்சுக்கிட்டு -9 இந்த -5 இந்த பக்கம் போனுச்சுன்னா +5 ஆயிடும். y ஈக்குவல் டு 9ல் 5 போச்சுன்னா 4 -4. ஸோ ஒய் கிடைச்ச வேல்யூ என்ன -4 எடுத்து எழுதிருங்க. சரியா? இப்போ என்ன கண்டுபிடிக்காம இருக்கு? இசட் வந்து கண்டுபிடிக்காம இருக்கு. இசட் மட்டும் கண்டுபிடிக்காம இருக்கு. இப்போ என்ன எடுத்துக்கலாம் நம்ம? இந்த -6 + 4 + z எடுத்துக்கலாமா? +z ஈக்குவல் டு நான் இந்த -10 -3 +4 இதையே எடுத்துக்கிறேன். ஓகேவா? -10 -3 -13 ஆயிடுமா? +4 இருக்கு. இப்போ நமக்கு தேவை இசட் தான். இசட் ஈக்குவல் டு -13ல் 4 போச்சுன்னா என்ன வரும் 9. என்ன 9 -9 வரும். -2 இந்த பக்கம் வந்ததுன்னா +2 மாறிடும். இப்போ -9 +2 ரெண்டையும் கழிச்சிட்டு பெரியனோட அடையாளத்தை நம்ம போடுவோம். இசட் ஈக்குவல் டு -7 என்ன வந்துச்சு? இசட் ஈக்குவல் டு -7. ஓகேவா? அதை எடுத்து எழுதிருங்க. இப்போ எல்லாமே சமம்னு சொன்னாங்கன்னா அது சமமான நம்பர் என்ன வருதுன்னு நம்ம செக் பண்ணலாம். இங்கே பாருங்க 0 தான் இருக்கு. அப்போ -10 + 0 என்ன வரும்? -10 தான். -10ல் 1 போச்சுன்னா -9 வந்துருச்சா? ஓகேவா? அடுத்தது பாருங்க -4 -3 -7 -2 -9 வந்துட்டா? இப்போ -6 4 -2 வரும். -2 -7 -9 வந்துருச்சா? இப்போ 1 -4ல் 1 போச்சுன்னா -3 -3 -6 -9 -13ல் 4 போச்சுன்னா -9 -7 -2 -9 0ங்கிறதுனால -9 தான். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இந்த பக்கம் கூட்டியாச்சு. சரியா? அப்போ மூளை விட்டம் பாருங்க. மூளை விட்டம் கரெக்டாக இருக்கான்னு. -6 -3 0 -9 வந்துருச்சு. இந்த மூளை விட்டம் பாருங்க -7 -3 -10 -10ல் 1 போச்சுன்னா -9 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ எல்லாமே நிறை நிரல் மூளை விட்ட சமமாக இருக்கா? அதை தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து XYZோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.